விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 35வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதனையா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 35. அறம் செய்யாத உடல் பயனற்றது. அறம் செய்யாத உடல் பயனற்றது. எய்தற்கரிய யாக்கை தனக்கு எய்திட்டென்றால் அது கொண்டு செய்தற்கு அரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவியினின்று உய்தற்கு உரிமை பெற ஒண்ணாது உழல்வோன் உடம்பு பொன் கமலத்தில் பெய்தற்குரிய பால் கமரில் பெய்தது ஒக்கும் என்பாரால். அறம் செய்யாத உடல் பயனற்றது. எய்தற்கு அரிய யாக்கை தனக்கு எய்தற்கு அரிய யாக்கை தனக்கு எய்திட்டென்றால் அது கொண்டு செய்தற்கு அரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவியினின்று உய்தற்கு உரிமை பெற ஒண்ணாது உழல்வோன் உடம்பு பொன் கமலத்தில் பெய்தற்குரிய பால் கமரில் பெய்தது ஒக்கும் என்பாரால். அடைவதற்கு அரிய மனித உடல் தனக்கு உரியதாக வந்தடைந்ததே. ஆனால் அந்த உடலை துணையாக கொண்டு செய்வதற்கு அரிய பல வகை அறங்களை செய்து துன்பமிக்க பிறப்பு என்ற துன்பத்தினின்றும் நீங்கி வீடு பெற்று அடைந்து அழியாமல் வாழ்வதற்கு உரிய குணத்தை அடைய முடியாமல் வீணே உலகத்தில் திரிந்து பிறவிக்குரிய செயல்களை செய்து வருந்துவோனின் உடலானது அவனிடத்தில் சேர்ந்திருப்பது எதை போன்றது என்றால், பொன் கமலத்தில் ஊற்றி வைக்கத்தக்க பாலை பாலையான வெடித்த நிலத்தில் சொரிந்ததை போன்றதாகும் என சான்றோர் உரைப்பர். மீண்டும் பாடலை பார்ப்போம். அறம் செய்யாத உடல் பயனற்றது. எய்தற்கு அரிய யாக்கை தனக்கு எய்திட்டென்றால் அது கொண்டு செய்தற்கு அரிய அறங்கள் பல செய்து துயர்கூர் பிறவியினின்று உய்தற்கு உரிமை பெற ஒண்ணாது உழல்வோன் உடம்பு பொன் கமலத்தில் பெய்தற்குரிய பால் கமரில் பெய்தது ஒக்கும் என்பரால். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 35வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதனையா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பும் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.